என்னை கைது செய்ய வேண்டாம் என்று சொல்லுங்கள் என்ற அடிப்படையிலே போது நீதிமன்றத்தை நாடியிருக்கின்றார் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச. பயங்கரவாத தடை சட்டத்திலோ அல்லது உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் விடயத்திலோ தன்னை கைது செய்ய வேண்டாம் என்ற அடிப்படையிலே மேல்முறையீட்டு நீதிமன்றத்திலே மேல்முறையீட்டு மனு ஒன்றையும் தாக்கல் செய்திருக்கின்றார். மேலும் பிள்ளையான் தொடர்பாக மேலும் 5 கொலைகள், பிள்ளையான் செய்த 5 கொலைகள் தொடர்பாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. எதிர்வரும் 30ஆம் திகதி பிள்ளையானை நீதிமன்றத்திலே முற்படுத்தும்படியும் மட்டக்களப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம். அன்புறவுகளில் ஒருக்குமே வணக்கம். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச, அதாவது ஒரு ஜனாதிபதி தன்னுடைய நாட்டிற்குள்ளேயே பயந்து திரிகின்றார் அல்லது ஒளிந்து திரிகின்றார் என்றால் அது வேறு யாருமே இல்லை, முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச மட்டும்தான். ஏன் எதற்காக என்று பார்க்கின்ற போது இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் விடயம் சார்ந்து அவருக்கு வெளிநாட்டு பயணத்தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்த வெளிநாட்டு பயணத்தடை விதிக்கப்பட்டது முதற்கொண்டே சுரேஷ் சாலை உட்பட, சிறையிலே இருக்கின்ற சுரேஷ் சாலை உட்பட உதயகமன்வல, விமல் வீரவம்ச, திலித் ஜெயவீர, சரத் வீரசேகர, டிரான் அலஸ், அதோடு இந்த ஞானசார தேரர் என்று எல்லோருமே கொந்தளித்து தள்ளிவிட்டார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அதாவது இந்த கோட்டாபய ராஜபக்சவை கைது செய்ய விட்டுவிடக் கூடாது என்பது அவர்களுடைய நோக்கம். அவர்கள் அதை மறைமுகமாக வைத்துக்கொண்டு சுரேஷ் சாலையை மீட்போம் என்ற அடிப்படையிலே கொழும்பிலே பெரும் போராட்டங்களை மேற்கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்னொரு 2 நாட்கள் அந்த போராட்டம் தொடர்ந்திருந்தால் சாணியை கரைத்து மக்கள் அடித்திருப்பார்கள் என்பது தெரிந்த ஒரு விடயம்தான். அப்படி இருக்கின்ற போதுதான் இன்றைய தினம் கோட்டாபய ராஜபக்ச மேல்முறையீட்டு நீதிமன்றத்தை நாடி இருக்கின்றாராம். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தன்னுடைய சட்டத்தரணியான சனத் விக்ரமரத்ன ஊடாக இந்த மேல்முறையீட்டு நீதிமன்றத்தை நாடி இருக்கின்றார். அதிலே அவர் குறிப்பிட்டிருக்கிற விடயம், இந்த பயங்கரவாத தடை சட்டத்திலிருந்து உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்கல் தொடர்பாக தன்னை கைது செய்ய முயற்சி இடம்பெற்று வருகின்றது. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்கல் தொடர்பாகவோ பயங்கரவாத தடை சட்டத்திலோ தன்னை கைது செய்ய வேண்டாம் என்ற அடிப்படையிலே மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்திருக்கின்றாராம். அதாவது மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கின்றாராம் மேல்முறையீட்டு நீதிமன்றத்திலே இந்த கோட்டாபய ராஜபக்ச தன்னுடைய சட்டத்தரணி சனத்தினூடாக. இது எந்த அளவுக்கு மிக பெரும் பாரதூரமான விளைவு என்று பார்க்கின்ற போது இவரை கைது செய்ய போகின்றார்கள் என்பது முன்கூட்டியே இப்போது அவருக்கு தெரிந்துவிட்டது என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம். காரணம், உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பாக பிள்ளையானிடம் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருக்கின்றார். அதேபோன்று சுரேஷ் சாலைவிடமும், சுரேஷ் சாலை தான் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்கலுடைய 3வது குற்றவாளியாக பெயரிடப்பட்டிருக்கின்றார். அவரிடம் கடும் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றது. எனவே அவரும் ஒரு கட்டத்திலே இந்த சாரா ஜாஸ்மின் விடயம் சார்ந்து சுரேஷ் சாலே இந்த கோட்டாவினுடைய பெயரை உச்சரித்து விட்டார். அதாவது இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்கல் இடம்பெற்ற போது சாரா ஜாஸ்மின் உயிரிழந்து விட்டார் என்று தகவல் வெளியாக இருந்தாலும் அவருடைய மரபணு பரிசோதனைகள் பொருந்தி போகவில்லை. இதன் காரணமாக 2 முறை பொருந்தி போகவில்லையாம். இதன் காரணமாக கோட்டாபய ராஜபக்ச அவசர சந்திப்பு ஒன்றை நடத்தி இருக்கின்றார் உயர் அதிகாரிகளோடு. அதிலே சுரேஷ் சாலைவும் இருந்திருக்கின்றார். அந்த சந்திப்பிலே தான் அதன் பின்னர் தான் 3வது மரபணு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு அதில் சரத் வீரசேகரும் தலை போட்டிருந்தார். இந்த இப்போது சிறையில் இருக்கிற சுரேஷ் சாலைவும் தலை போட்டுத்தான் அந்த 3வது மரபணு பரிசோதனைகளிலே சாரா ஜாஸ்மினுடைய உடல் தான் இது என்று எப்படியோ சப்பை கட்டப்பட்டிருந்தது, அதை பொருத்தப்பட்டிருந்தது தான் சொல்ல வேண்டும். ஆனால் அது உண்மையா என்றால் அது ஒரு பெரும் கேள்விக்குறியாக இருக்கின்றது. இப்போது அவர் உயிரோடு இருக்கின்றார் என்றெல்லாம் தகவல் வருகின்றது. எனவே அந்த விடயத்திலே கோட்டாவினுடைய பெயரை உச்சரித்திருந்தாராம் வழக்கு விசாரணைகளின் போது சுரேஷ் சாலே. இது ஒரு பெரும் தீவிர பேசுபொருளாக இருந்த போதுதான் இந்த கோட்டா உட்பட ஏனைய 2 இராணுவ அதிகாரிகளுக்கும், முன்னாள் இராணுவ அதிகாரிகளுக்கும் வெளிநாட்டு பயணத்தடை விதிக்கப்பட்டிருந்தது கடந்த வாரம். இந்த வெளிநாட்டு பயணத்தடை விதிக்கப்பட்டு இந்த வாரம், அதுவும் இன்றைய தினம் 16ஆம் திகதி கோட்டா நீதிமன்றத்தை நாடி மேல்முறையீட்டு நீதிமன்றத்தை நாடி மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கின்றார். தன்னை கைது செய்ய வேண்டாம் என்று உத்தரவு பிறப்பிக்குமாறு. இதிலே பிரதிவாதிகளாக அந்த கோட்டாபய ராஜபக்ச தரப்பு பெயரிட்டிருக்கின்றது யார் என்று பார்க்கின்ற போது இந்த பிரியந்த வீரசூரிய, போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியவை பிரதிவாதிகளாக அவர்கள் பெயரிட்டிருக்கின்றார்கள். அதாவது தன்னை கைது செய்யக்கூடியவர்கள் இவர்களாகத்தான் இருக்கும் என்ற அடிப்படையிலே பிரியந்த வீரசூரிய போலீஸ் மா அதிபர் பெயரிடப்பட்டிருக்கின்றார். குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினுடைய பணிப்பாளர் சானி அபேசகர பிரதிவாதியாக பெயரிடப்பட்டிருக்கின்றார். குற்றப்புலனாய்வு பிரிவினுடைய ஒரு மிக முக்கியமான போலீஸ் அதிகாரி, இந்த குற்றப்புலனாய்வு பிரிவினுடைய தலைமை போலீஸ் அதிகாரி என்று சொல்லப்படுகின்ற மாதவ குணவர்த்தன பெயரிடப்பட்டிருக்கின்றார். இந்த 3 பேரும் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டிருக்கின்றார்களாம். அதாவது கோட்டாபய ராஜபக்சனுடைய இந்த மேல்முறையீட்டு நீதிமன்றத்திலே கொடுக்கப்பட்ட மனுவிலே இந்த 3 பேரும் பிரதிவாதிகளாக, அதாவது போலீஸ் மா அதிபர்,
குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினுடைய பணிப்பாளர், குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினுடைய தலைமை போலீஸ் அதிகாரி, இந்த 3 பேரும் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டிருக்கின்றார்கள். தன்னை கைது செய்ய வேண்டாம் என்று கோட்டாபய ராஜபக்ச கெஞ்சி இருக்கின்றாராம். இதில் மிக முக்கியமான விடயம், மேலும் ஒரு வழக்கிலே அவர் அச்சத்திலே இருக்கின்றார். குறிப்பாக இந்த குகன் லலித் வழக்கு, கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட வழக்கிலே யாழ்ப்பாண நீதிமன்றத்திலே முன்னிலையாக வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. பல வருடங்களாக யாழ்ப்பாண நீதிமன்றத்துக்கு என்னால் வர முடியாது என்று தவிர்த்து வந்தார். இதற்காக அவர் சொல்லியிருந்த காரணங்கள் நெஞ்சுவலி, அறுவை சிகிச்சை என்றெல்லாம் சொல்லி வந்தார். பின்னர் ஜனாதிபதியாக இருந்தபோது கூட நான் யாழ்ப்பாணம் வரமாட்டேன் என்ற அச்சத்தை தெரிவித்திருந்தார். இப்போது அதை தொடர்ச்சியாக பின்பற்றியதனால் யாழ்ப்பாண நீதிமன்றமும் சொல்லியிருக்கின்றது, இந்த நிகழ்நிறை அதாவது இணையவழி ஊடாக கலந்து கொள்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அளவிற்கு ஒரு நாட்டிற்குள்ளே முன்னாள் ஜனாதிபதி அஞ்சுகின்றாரா என்ற ஒரு கேள்வியும் எழுகின்றது. எனவே மிக விரைவிலே கோட்டாவை கைது செய்வதற்கான சந்தர்ப்பமும் இருப்பதாகத்தான் இப்போது அதிகமாக செய்திகள் பகிரப்பட்டு வருகின்றது. மேலும் பிள்ளையான் தொடர்பாக மேலும் 5 கொலைகள் வெளிவந்திருக்கின்றதாம். இதுவும் ஒரு மிக முக்கியமான விடயம். குறிப்பாக பிள்ளையான் கிழக்கு மாகாணத்தில் இருந்தபோது, அதாவது அந்த தனிக்குழுவாக அவர்கள் விடுதலை புலிகள் இயக்கத்திலிருந்து பிரிந்த பின்னர் தனிக்குழுவாக அவர்கள் இயங்க ஆரம்பித்து விட்டார்கள். அதன் பிற்பட்ட காலங்களில் அவர்கள் செய்த பல கொலைகள் தொடர்பாக உண்மைகள் வெளிவந்திருக்கின்றதாம். நேற்று 15ஆம் திகதி மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு இடம்பெற்றிருக்கிறது. இதிலே 5 கொலைகள் சார்ந்த வழக்கு இடம்பெற்றிருக்கிறது. இதிலே மிக முக்கியமாக அந்த கொலைகளை செய்தவர்கள் துப்பாக்கிச் சூட்டிலே T56 ரக துப்பாக்கிகளை பயன்படுத்தி கொலைகளை செய்தவர்கள் என்ற அடிப்படையிலே முகமது சிபான் மற்றும் முகமது சஹித் ஆகியோர் நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். அதிலே 3வது சந்தேக நபராக பிள்ளையானும் இருக்கின்றாராம் என்பதுதான் மிக முக்கியமான விடயம். எனவே பிள்ளையானை பாதுகாப்பு காரணங்கள் கருதி சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மாறாக அந்த ஏனைய 2 துப்பாக்கிதாரிகள் சொல்லப்பட்ட முகமது சிபான் மற்றும் முகமது சஹித் ஆகியோர் நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் நேற்று மட்டக்களப்பு நீதிமன்றத்திலே. அதேபோன்று இன்னும் ஒரு குற்றவாளி, அதாவது பயாஸ் என்று சொல்லப்படுகின்ற போலீஸ் பயாஸ் என்று சொல்லப்படுகின்ற இன்னும் ஒரு குற்றவாளி வெளிநாட்டில் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிற தலைமுறைவாக இருக்கின்றாராம். அவருக்கும் இப்போது சிவப்பு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த வழக்கு என்னவென்று பார்க்கின்ற போது அதுவும் இந்த இப்போது பிள்ளையான் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடைச்சட்டத்தில் இருக்கின்ற வழக்கு கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தர் ரவீந்திரநாத் அவர்கள் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட விடயம் சார்ந்துதான். அதன் பிற்பட்ட காலப்பகுதி 2006 இடம்பெற்றிருந்தது. இந்த வழக்கு, இந்த 5 கொலை விடயமானது 2008ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இடம்பெற்றிருக்கின்றது. 2008 தொடக்க மாதத்திலேயே, 1ஆம் மாதத்திலே ஒரு கொலை இடம்பெற்றிருக்கின்றது. அந்த பிள்ளையான் தரப்பினரால் ஒரு கொலை இடம்பெற்றிருக்கின்றது. 2 கொலைகள். அதுவும் மட்டக்களப்பு கல்லடி பகுதியிலே முருகன் கோவிலுக்கு அருகிலே உள்ள ஒரு விளையாட்டு மைதானத்திலே ஒரு முன்னாள் போலீஸ் அதிகாரி உட்பட இன்னும் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 2 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இதிலே இந்த முகமது சிபான் மற்றும் முகமது சஹித் ஆகியோருக்கும் பிள்ளையானுக்கும் தொடர்பு இருக்கின்றது என்ற விடயம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோன்று இந்த காத்தான்குடி பிரதான வீதியிலும் வைத்து இருவர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த விடயத்திலும் பிள்ளையான் குழுவுக்கு அல்லது பிள்ளையானோடு இந்த கைது செய்யப்பட்டிருக்கின்ற மேலும் 2 இருவருக்கும் உடந்தையாக இருந்திருக்கின்றார்கள் என்பது தெரிய வந்திருக்கின்றது. அத்தோடு இந்த பவுனதீவு பகுதியிலும் ஒரு கொலை இடம்பெற்றிருக்கின்றது. அதுவும் ஒருவர் வீட்டிலிருந்து அழைத்து செல்லப்பட்டு பின்னர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இவை அத்தனையுமே இந்த T56 ரக துப்பாக்கியை பயன்படுத்தி இடம்பெற்ற கொலைகள் என்றும் இந்த 5 கொலைகளின் பின்னால் பிள்ளையான் இருக்கின்றார் என்பது தெரிய வந்துதான் இந்த வழக்கு இப்போது தீவிரம் பெற்றிருக்கின்றதாம். அதாவது ஏற்கனவே பிள்ளையான் பயங்கரவாத தடை சட்டத்திலே கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கின்ற போது 2008ஆம் ஆண்டு இடம்பெற்ற இன்னும் ஒரு வழக்கும் இன்னும் 5 கொலை வழக்குகள் இப்போது தீவிரம் பெற ஆரம்பித்திருக்கின்றது. எதிர்வருகின்ற 30ஆம் திகதி, இந்த மாதம் 30ஆம் திகதி பிள்ளையானை நீதிமன்றத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையிலே நீதிவான் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றாராம். இதான் மிக முக்கியமான விடயம். பிள்ளையான் இந்த முறை, அதாவது நேற்று இடம்பெற்ற அமர்வின் போது பிள்ளையான் கொண்டு செல்லப்படவில்லை பாதுகாப்பு காரணங்கள் கருதி. ஆனால் மேலும் 2 பேர், அந்த முகமது சிவான் மற்றும் முகமது சஹித் ஆகியோர் கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார்கள் நீதிமன்றத்திற்கு. ஆனால் இந்த எதிர்வருகின்ற 30ஆம் திகதி தவணையிடப்பட்ட வழக்கிலே பிள்ளையானும் நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று இப்போது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கு நீதிமன்றம் உத்தரவு வழங்கி இருக்கின்றது. அதேபோன்று குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவும் இந்த 5 கொலை வழக்குகள் சார்ந்த அறிக்கையை நீதிமன்றத்திலே சமர்ப்பித்திருக்கின்றார்களாம். இதுவும் ஒரு தீவிர பேசுபொருளாக மாறுகின்றது. பிள்ளையான் வெளியே வர முடியாமல் செய்வதற்கு என்பதுதான் மிக முக்கியமான விடயம். காரணம், பிள்ளையான் ஏற்கனவே பயங்கரவாத தடைச்சட்டத்திலே சிறையிலே இருக்கின்றார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் விடயம் சார்ந்த ஒரு உண்மைகளை சொன்னார் என்ற அடிப்படையிலே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால பாராளுமன்றத்துக்குள்ளே தெரிவித்திருக்கின்றார். இன்னும் ஒரு புறம் ஆசாத் மௌலானாவுடைய வாக்குமூலத்திலும் பிள்ளையான் பெயர் உச்சரிக்கப்பட்டிருக்கின்ற விடயம் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சார்ந்து அதிலும் பிள்ளையான் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றார். இப்போது 5 கொலை வழக்குகளிலே பிள்ளையான் மிக முக்கியமான குற்றவாளி என்று கண்டறியப்பட்டிருக்கின்றது. இனிய பாரதிக்கு இன்னும் கொஞ்சம் வழக்குகள் கூடயாம், 7 கொலை வழக்குகளாம், அதிலும் பிள்ளையான் தொடர்புடையவர் தான் என்பது
அப்பட்டமாக வெளிச்சத்துக்கு வருகின்ற போது பிள்ளையான் பல வருடங்கள் தண்டனை விதிக்கப்படலாம், அல்லது ஆயுள் தண்டனை விதிக்கப்படலாம். ஆனால் அது சாத்தியமா என்பது தெரியவில்லை. மாறாக அந்த வழக்குகள் எல்லாம் அவர் மீது சாய்ந்தால் நிச்சயமாக அவர் வெளியே வர முடியாமல் போவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கின்றது. ஆனால் ஆட்சி மாறினால் அதெல்லாம் சகஜமாக மாறிவிடும். காரணம், இன்னொரு ஆட்சி வந்தவுடன் என்ன செய்வார்கள், உடனடியாக சட்டமா அதிபரை மாற்றுவார்கள். சட்டமா அதிபர் பின்னர் இந்த வழக்கை தொடர எங்களுக்கு விருப்பமில்லை என்று சொல்வார். உடனடியாக பிள்ளையான் வெளியே விடப்படுவார் என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம். மேலும் சுரேஷ் சாலை தொடர்பாகவும் பல தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. குறிப்பாக சுரேஷ் சாலையை சிறைக்குள்ளே வைத்து அடிக்கின்றார்கள், உலக்குகின்றார்கள், மிதிக்கின்றார்கள், சாப்பாடு கொடுக்கவில்லை என்பது தொடர்பாக இப்போது இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு விசாரணைகளை தீவிரப்படுத்தி இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெளிவுபடுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.